எக்ஸசைஸ் 3.4 2.4 தம்பி 2.4க்கு இன்ட்ரோடக்ஷன் வேணும்டா தம்பி. அப்படின்னா தான் நம்ம படிக்க முடியும். அது என்னன்னு தெரியணும். சரிங்களா? சொல்கிறத பார்த்துக்கோ. Z = A + IB அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இதை நாத்து வச்சுக்க. இதனுடைய காஞ்சுகேட்னு ஒன்று சொல்லுவாங்க. காஞ்சுகேட் அப்படின்னு சொல்கிறது, காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைகீழி அப்படின்றது இணை கலப்பன்னு சொல்லுவாங்க. தலைகீழின்னு சொல்லக்கூடாது, இணை இணை கலப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? காஞ்சுகேட். இசட் பார்னு வாசிக்கணும். இசட் பார் அப்படின்னு வாசிக்கணும். இசட் மேலே கோடு அப்படின்னு சொல்லக்கூடாது. இசட் பார் எல்லாருமே அப்படி தான் சொல்லணும். இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி உள்ள சைனை சேஞ்ச் பண்ணிக்க, நடுவுலன்னு சொல்லிடாது. அதான் அன்னைக்கே சொன்னேன் உண்ட. இப்போ இதை பொறுத்த மட்டும் A - IB புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் காஞ்சுகேட். பார் போட்டிருந்தோம்னா அந்த மாதிரி தலையில மேலே போட்டுருந்துச்சுன்னா காஞ்சுகேட்னு அர்த்தம். நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது வேற. மணி பார்த்துக்குங்க. நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது வேற. அது -Z -A + IB -A - IB. இது வேற, இது வேற, இது வேற. இது காஞ்சுகேட் அப்படின்றது இணைக்கலப்பன். இசட் பார்னு அர்த்தம். நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது வேற. நான் இப்போ இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்க போறேன். இப்போ நான் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியுதான்னு பாரு. இப்போ Z = தம்பி பார்த்துக்கடா, X + IY சும்மா நானா எழுதுறேன். Z பார் அப்படின்னா X - IY. இதை மாற்றணும். அகைன் Z பார் ஹோல் பார் அப்படின்னா அப்படின்னா இந்த ஆன்சரை மறுபடியும் மாற்றணும். என்ன வந்துடும்? X + IY. எதா வந்துருச்சு ஆன்சரு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். Z பார் ஹோல் பார் அப்படின்னா மறுபடியும் Z வந்துடும், கணக்கு வந்துடும். சரியா சொல்றது? பார்த்துக்கோ. சும்மா உனக்கு எக்ஸுக்கு எழுதி காமிச்சிருக்கேன், நம்பர்ஸ்க்கு எழுதல எப்படி மாத்திரம் அப்படின்னு பாரு. Z = -2 + 4i வச்சுக்கோ. Z பார் கண்டுபிடிக்கணும்னா காஞ்சுகேட். இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி தான் சைனை சேஞ்ச் பண்ணணும். நடுவில் சொல்லிடாத. அப்போ இதைத்தான் சேஞ்ச் பண்ணணும். இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி -2 - 4i. அவ்வளோதான். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட். நெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று பார்த்துக்கோ. இங்க பாரு, Z = 4. Z = 4 எழுதியிருக்கேன். Z பார் அப்படின்னு எடுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான நோட்ஸு, ஒன்வேர்டு மாதிரி. ஒரு இமேஜினரி பார்ட்டுக்கு காஞ்சுகேட் எடுத்தா இமேஜினரி பார்ட் தான் வரும். சாரி, ரியல் பார்ட்டுக்கு. ஒரு ரியல் பார்ட்டுக்கு காஞ்சுகேட் எடுத்தா ரியல் பார்ட் தான் வரும். எப்படி அப்படின்றத யோசிச்சு பாரு. Z = எழுதுறேன், 4 கொடுத்துருக்கேன். இதை கரெக்டான காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதணும்னா ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆயிருக்கு. வெரி குட். இமேஜினரி பார்ட் இல்லை, ரைட் தானே? இப்போ கரெக்டாக எழுதிட்டேன். இப்போ இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். இதைத்தானே மாற்றுவோம். அப்போ 4 - 0i. இது தேவையில்லைல்ல, 0 தேவையில்லைடா. அப்போ ஒரு ரியல் பார்ட்டுக்கு மெய்ப்பகுதிக்கு காஞ்சுகேட் எடுத்தா அதே தான் வரும் அப்படின்றது ஒரு உண்மைடா. சொல்லிட்டேன், பார்த்துக்கோ, புக்கில் இருக்கு. ஒரு ரியல் பார்ட்டுக்கு காஞ்சுகேட் எடுத்தா என்னன்னா போட்டு பார்த்துரு டக்குன்னு, அவசரப்பட்டுறாத. ஒரு ரியல் பார்ட்டுக்கு காஞ்சுகேட் எடுத்தா ரியல் பார்ட் தான் வரும். புரியுதான்னு பார்த்துக்கோ, நிதானமாக பார்த்துக்க. ஏன்னா கலப்பெண்கள்லாம் இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி உள்ளதான் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம், ரியல் பார்ட்டுக்கு முன்னாடி கிடையாது. அதனால அது அப்படியே தான் வரும். பொறுமையா நிதானமா பார்த்துக்க, மறந்துடாத. சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்த்துக்கோ. இந்த ரூட் -16 வச்சுக்கோ. ஃபைண்ட் Z பார்னு கேட்குறோம். முதல்ல இதை சரி பண்ணிக்கிறணும், காம்ப்ளெக்ஸ் நம்பரா. இதை சரி பண்ணிக்க அப்படின்னா ரூட்டை விட்டு மைனஸை வெளியே எடுத்தா I, 16 வெளியே எடுத்தா 4. இதுதான் என்னோட ஒரிஜினல். இதில் எது மிஸ்ஸிங் ஆயிருக்கு? ரியல் பார்ட் இல்லை. அப்போ என்ன போட்டுக்கலாம்? இப்போ இதுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் எடுக்கிறேன். இந்த ஆருக்கு ப்ளஸ், அப்போ என்ன வந்துடும்? -4i இல்லை I4 எப்படின்னா எழுதிக்க. புரியுதான்னு பார்த்துக்க, நிதானமாக பார்த்துக்க. இதுதான் இந்த 2.4க்கு உள்ளது. சாதாரண விஷயம். காஞ்சுகேட் எடுத்துட்டோம்னா செஞ்சிடலாம் கணக்கு. சரியா? இதில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அப்போ உன்ட்ட சொன்னல, Z பார் ஹோல் பார் = Z இப்படின்னு சொல்லலாம். சரியா டே? கவனி, Z பார் ஹோல் பார் = Z சொல்லலாம். அதே மாதிரி டே Z ப்ளஸ் Z2 ஹோல் பார் அப்படின்னா Z1 பார் ப்ளஸ் Z2 பார்னு பிரிக்கலாம். சரியா சொல்றது? பார்த்துக்கோ. அதே மாதிரி Z1 Z1 - Z2 பார்ன்னு இருந்தா
Z1 பார் மைனஸ் Z2 பார்னு பிரிக்கலாம். சரியான்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி மல்டிப்ளைல இருந்தால் Z1 Z2 இருந்துச்சுன்னா தனித்தனியாக பிரிக்கலாம். Z1 பார் தனியாக எடுத்து பான்லெஸ் போட்டனோ இது வரேன், மாடுலஸ் வராது, மல்டிப்ளை தேவையில்லை. சரி பார்த்துக்கோ பொறுமையா நிதானமா. அதே மாதிரி ஹோல் பாருக்கு சேர்த்துக்கலாம். Z1 Z2 ஹோல் பார் அப்படின்னா தனித்தனியாக பார் எடுக்கலாம், மல்டிப்ளை பண்ணலாம் பிரிச்சு. அதே மாதிரி டிவைடுக்கு பண்ணலாம். Z1 பை Z2 ஹோல் பார்ன்னு இருந்தா Z1 பார் பை Z2 பார்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஆட் பண்ணல தனித்தனியாக பண்ணிக்கலாம், சப் மைனஸ் பண்ணி தனித்தனியாக பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணி தனித்தனியாக பண்ணிக்கலாம். புரியுதா? இது போல ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்றது. இன்னொன்று இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னா அது கணக்குல இருக்கும், உனக்கு பின்னாடி வரும், இங்கே சொல்றேன், நல்லா கவனிச்சுட்டு ஆப்ரேட் பண்ணிக்கோ. இசட்டையும் இசட் பாரையும் அடிஷன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கணக்கே இருக்கு. ஒரு கணக்கே இருக்குடா தம்பி, இது ஒரு கொஸ்டின். இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றத பாரு. எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு செய்வாங்க, அதே மாதிரி செய்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்றது இசட், இசட் பார்ன்றது எக்ஸ் மைனஸ் என்ன வந்துடும் ஐ ஒய். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிடலாம். எத்தனை எக்ஸ் வருது? 2xன்னு அர்த்தம். 2xன்னு அர்த்தம். கவனி, இந்த 2 இருக்கட்டும். இந்த எக்ஸ்ன்றது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இது என்ன பார்ட்? வெரி குட், ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு அர்த்தம். ஈக்குவல் டு எக்ஸ். இது வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒய். இது வேணும். அப்போ நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை எழுதுறேன். என்ன எழுதுறேன்? 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் பிளஸ் என்னது இசட் பார். 2 கீழே கொண்டு வந்துரு. இசட் பிளஸ் இசட் பார் பை என்ன வந்துருண்டா தம்பி 2 ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட். இது உன் கொஸ்டின்ல இருக்கும் பாரு, வேணா அடுத்த எக்ஸசைஸ்ல இருக்கான்னு பாரு, இல்லை இதில் இருக்கான்னு பார்த்துக்கோ. இருக்கும், உன் கொஸ்டின்லே இருக்கும். அதாவது எக்ஸசைஸில் இருக்கா, எக்ஸாம்பிள் இருக்கா, எதில் இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கோ. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது வரும், மைனஸ் பண்ணால் இமேஜினரி பார்ட் வரும். அப்படி நிறையா இருக்குது. ஏப்பா 2.4 இல்லையா? அது 2.1 பை இந்த இது அது வேறு மாதிரி இருக்குது. 5வது சம்மா இந்த இருக்கு, இந்த 5ல் இருக்குவார். 5வது சம்மில் இருக்கான் பாரு 2.4ல். அதான் உனக்கு இருக்கும், அதுதான் சொல்கிறேன்ல. இருக்கா? இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நினைக்கிறேன். பார்த்துக்கடே, ரெண்டே ஆட் பண்ணோம்னா இது கிடைக்கும். இந்த இடத்துல மட்டும் கவனிச்சுக்கிறானு எப்படி ரியல் பார்ட் ஆஃப் இசட் எழுதினாரு அப்படின்ட்டு. ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது அதர் கொஸ்டின். அங்கனக்குள்ள செஞ்சுக்கிடுவான். ஆனால் இது ப்ராப்பர்ட்டி மாதிரி, இதெல்லாம் கேட்பாங்க. இசட் வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னா இசட் பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல எக்ஸ் பிளஸ் ஐஒய் எழுதிட்டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு எழுதிட்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய். புரியுதான்னு பாரு. தெரியுதாடா தம்பி? அப்போ எது ரெண்டு கேன்சல் ஆகுது பாரு. எக்ஸ் கேன்சல் ஆகிடும், 2yஐன்னு கிடைக்கும். தனியாக ஐயை பிரிச்சுட்டோம்ல, ஐயை முன்னாடி போட்டுக்கலாம். எதுக்காண்டி கேட்குறேன் அப்படின்னா ஐக்கு முன்னாடி உள்ள இருக்கு. இப்போ 2 வேணா தனியாக எடுத்துக்க. 2 தனியாக எடுத்துட்டீங்கன்னா 2 தனியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஒய்யை வேணா இங்கிட்ட எடுத்துக்க, இல்லை 2y எடுத்துக்கிட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம். கரெக்டாக நீ எழுதணும், அதுக்காண்டி சொல்ல வரேன். பார்த்துக்க, இது ஒய் அப்படின்னு வேணா வச்சுக்கோ, இது வேணா ஐன்னு வச்சுக்கோ. பொறுமையாக எழுதணும். இது ரெண்டே எடுத்துட்டு இப்போ இங்கனக்குள்ள எழுதணும்ல, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இசட் ரியல் பார்ட் ஆஃப் இசட் என்ன வரும்? எக்ஸ். இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் என்ன வரும்? ஒய்ன்னு வரும். ஐ வரக்கூடாது, ஐ வரக்கூடாது. அதுக்காண்டி சொல்ல வரேன். அப்போ நீ இதை மட்டும்தான் எடுத்துட்டு 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு, சாரி 2 இன்ட்டு என்னதுரா இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். ஆனால் முன்னாடி என்ன இருக்கு? அதுக்கு சொல்ல வரேன். அந்த ஐயை விட்டுறக்கூடாது. இந்த இடம் புரியுதான்னு பாரு சொல்றது. இந்த இடம் சொல்றது புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த இடம் சொல்றது புரியுதான்னு பார்த்துக்கோ. நான் ஒய்க்கு தான் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்னு எழுதியிருக்கேன். ஐ இருக்கு, 2 இருக்கு. அப்போ அடுத்த ஸ்டெப்ல கீழே கொண்டு வந்து கணக்கில் எழுதியிருப்பாங்க பாரு. அடுத்த ஸ்டெப்ல கீழே கொண்டு வரையில கணக்கில் எழுதியிருப்பாங்க, பார்த்துக்கோ.
தம்பி கொஞ்சம் கவனிச்சுக்கடா. இதில் கீழே இறக்கி விட்டுக்க. டேய் இசட் மைனஸ் இசட் பார் டிவைடட் பை பார்த்துக்கோ 2i ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் அப்படின்ட்டு அந்த கொஸ்டினில் இருக்கும். பார்த்துக்கோ, இது செகண்ட் கொஸ்டினில் இருக்கும், அந்த 5th செகண்டில். நீ இதெல்லாம் வந்து கேட்டானா நீ தான் செய்யணும், கணக்கு கிடையாது, ப்ராப்பர்ட்டியில் உள்ளது. அதுதான் கணக்குள்ளே சொல்கிறேன். இசட்னா என்னன்னு தெரியும்னா சமயம் புரிஞ்சு படிக்க பாருங்கள். திருப்பி சொல்லிட்டேன், எல்லா கணக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்யலாம், எப்போ கேட்டாலும் செய்யலாம். அதுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையை வளர்த்துக்கிறேன். என்னன்னு யோசிக்கணும், அவ்வளோதான். அஜித்தும் பார்த்துக்கோ, யோசிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம், வேற ஒன்றும் கிடையாது. நீ யோசிக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க, அதுக்காண்டி சொல்ல வரேன், பார்த்துக்கோ.